இன்னைக்கு நம்மளோட செய்தியில எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்க போறோம். 18ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமென். கனடா பைபிள் ஒருத்தர் வாசிங்க. இங்கிலீஷ் பைபிள் ஒருத்தர் வாசிங்க 18ஆம் வசனத்தை. ஆமென். எல்லாம் சேர்ந்து 18ஆம் வசனத்தை வாசிச்சிடலாமா? Praying always with all prayer and supplication in the Spirit, being watchful to this end with all perseverance and supplication for all the saints. ஆமென். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை பத்தி பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு போராட்டத்துல நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுது. இவ்வளவு விஷயத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை பத்தி சொல்லிட்டு இந்த பர்டிகுலர் வாக்கியம் அகில உலகத்துக்கும் இன்னைக்கு இந்த டேட் வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே உபயோகமா இருக்கிற ஒரு காரியத்தை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாம் போராடுகிறது இப்போ மற்ற உலகத்தினர்கள் போராடுகிறது போல மாம்சத்துக்குரிய போராட்டம் இல்லை, நம்மளுக்கு வரதெல்லாம் ஆவிக்குரிய போராட்டம். ஏன்னா நம்ம எவ்வளவுதான் ஆண்டவரோட வார்த்தையின்படி நடக்கணும்னு நினைச்சாலும் அதை கெடுக்கிறதுக்காகவே பிசாசானவன் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறான். அவன் நம்மளோட வாழ்க்கையில அநேகமான போராட்டங்களை நம்மளோட முன்னாடி நம்மளுக்கு வச்சுனே இருக்கிறான். அப்படின்றத பத்தி சொல்லிட்டு இதை நம்ம மேற்கொள்ள வேண்டுமானால், நம்ம இது ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரோட சப்போர்ட் நம்மளுக்கு இல்லாம நம்மளால செய்யவே முடியாது. ஆண்டவர் நம்மளுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார். ஆனாலும் நம்மளுக்கும் சில ஷீல்டு தேவைப்படுது. அதை பத்தி எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டு நம்மளுக்கும் ஒரு ஆயுதம் தேவைப்படுது. இப்ப நம்ம யுத்தத்துக்கு போறோம்னா ஆயுதம் இல்லாம போனோம்னா நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிரும் இல்லைங்களா? அதனால இந்த இடத்துல ஒரு 6 விஷயங்களை பத்தி சொல்றாரு. இந்த 6மே நம்ம தரித்து கொள்ள வேண்டும் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். சாரி, 11, 12 ரெண்டுத்தையும் சேர்த்து வாசிச்சிருங்க. ஆமே. நம்மளுடைய போராட்டம் மனிதர்களோட அல்ல, நம்ம எல்லார விட அதிகமா இருந்த லூசிஃபரோட நம்மளுக்கு போராட்டம். இந்த உலகத்தின் அதிபதி கூட நம்மளுக்கு போராட்டம். சோ அவன் நம்மளோட பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால, அதுவும் எந்த அளவுக்கு நான் யோபுனோட புத்தகத்துல நம்ம தியானிக்கும் போது பாக்குறோம், எந்த மனுஷனும் பிதாவை நேரடியா கண்டதில்லை. ஆனா இந்த லூசிஃபர் டெய்லி ஆண்டவரோட சமூகத்துக்கு ஏறி போயிட்டு வந்திருக்கிறான். வசனம் சொல்லுது, டெய்லி ஆண்டவரோட சமூகத்துக்கு போய் இந்த உலகத்துல யாரெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்ற ரிப்போர்ட் ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லுவானா. யோபு நல்ல பேர் பெற்றதுனால யோபுவை பத்தி லூசிஃபர் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறான். என் தாசனாகி யோபுவை பார்த்தியான்னு ஆண்டவர் கேட்கும் போது, ஆமா நீங்க எல்லாமே அவனுக்கு கொடுத்ததுனால அவன் உங்களுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வரலுமே கூட இந்த லூசிஃபர்னால எங்க போக முடியுது? பரலோகத்துக்கு. ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண முடியுது. அப்போ நம்மளோட வல்லமை அதிகம் பெற்றவன் அவன் நம்மளோட பவர்ஃபுல். அதனால என்ன ஆகுதுன்னா, அவனை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு பரிசுத்தாவியானவர் தேவை. பரிசுத்தாவியானோட உதவி இல்லாம நம்மளால அவனை மேற்கொள்ள முடியாது, நம்மளால அவனை ஓவர் கம் பண்ண முடியாது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்கள் மாம்சத்துக்குரிய போராட்டங்களை போராடாமல் ஆவிக்குரிய போராட்டங்களை நீங்கள் போராடுவதனால் உங்களுக்கு ஆவிக்குரிய சர்வாயுதம் வேணும். all armor of Godன்னு சொல்றாரு. அப்படின்னா வெறும் பட்டயம் மாத்திரம், வெறும் கத்திய மாத்திரம் வச்சுன்னு போகாம உங்களுடைய சரீரம் பாதிக்கப்படாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, இந்த ஆர்மிக்கு போறவங்க அவங்க புல்லட் ப்ரூஃப் எல்லாம் போட்டுக்கிறாங்க பாருங்க. கவசம்ன்றது வெறும் ஷீல்டு. இங்க கவசத்தை பத்தி மாத்திரம் சொல்ல, ஃபுல் யூனிஃபார்மியா சொல்றாரு. இங்க பெல்ட்டை பத்தி பாக்குறோம், ஷூஸை பத்தி பாக்குறோம், ஹெல்மெட்டை பத்தி பாக்குறோம், மார்க் கவசத்தை பத்தி பாக்குறோம், ஷீல்டை பத்தி பாக்குறோம். இந்த 5 கிடைக்க போது, கடைசியா கத்தி கிடைக்க போகுது. இது 6 பத்தியும் இன்னைக்கு தியானிச்சு நம்மளோட செய்தியை நிறைவு செய்யலாம். ஓகே, ஒவ்வொன்றா பார்த்துன்னு வரலாம். 14ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
சத்தியம் என்னும் கர்ச்சை, இதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறது பெல்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியம் என்னும் கர்ச்சையை கட்டுகினாகிலும். அடுத்து ஓகே, இது ரெண்டு பத்தி ஃபர்ஸ்ட் தியானிச்சிடலாம். கவனிங்களேன், சத்தியம் எனும் கச்சை, பெல்ட் ஆஃப் ட்ரூத். அப்போ சத்தியத்தையே பேசுறவர்களா நாம் இருந்தோம்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டா அவனால எந்த கம்ப்ளைண்ட்டும் வைக்க முடியாது. உண்மையை மாத்திரம் பேசுறவங்களா நம்ம இருந்தோம்னா, உண்மையின்படி சத்தியத்தின்படி நடக்கிறவர்களா நாம் இருந்தோம்னா நம்மளுக்கு அகெயின்ஸ்டா அவனுக்கு எந்த ஆயுதமும் இல்லாம போயிடுது. இங்க நான் யார அவன்னு சொல்றேன்னா சாத்தான பிசாசை பத்தி சொல்றேன். அவனுக்கு நம்ம மேல இருக்கிற அதிகாரம் குறைஞ்சிது நம்ம சத்தியத்துல இருக்கும்போது. when we walk in truth, he loses his authority. நாம் சத்தியத்தில் நடக்கும்போது அவனுடைய அதிகாரம் நம்ம வாழ்க்கையில குறைஞ்சிடுது. சத்தியத்தின் கச்சை நமக்கு இருக்கணும், அதே நேரத்துல நீதி எனும் மார்க்கவசம் இருக்கணும். கிறிஸ்துவர்களா இவங்க கிட்ட போனா நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும், இவங்க கிட்ட போனா நம்மளுக்கு நீதி கிடைக்கும்ன்ற ஒரு பேர் நம்ம வாங்கணும். இவங்களா அநியாயக்காரர் என்ற பேர் நம்ம எடுக்கக்கூடாது. எப்பவுமே இந்த பாயிண்ட் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரெஸ்ட் பிளேட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், நீதி எனும் மார்க்கவசம். இந்த மார்க்கவசம்ன்றது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் மாதிரி. அப்பதான் கத்தி சண்டை, இப்பெல்லாம் தூரத்துல இருந்து ஏவுகணை வச்சு சுடுவாங்களே. சோ நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. நீதி எனும் மார்க்கவசத்தை அணிந்துக்கணும். நீதி எனும் மார்க்கவசம்ன்ற போது நாம் மற்றவர்கள் எல்லாருக்குமே நீதி காட்டுறவர்களா இருக்கணும். அது நம்மளுடைய ஒரே மாம்சமா இருக்கிற நம்மளாவும் இருக்கலாம், நம் சபை குடும்பத்தினரா இருக்கலாம், ஆண்டவரை அறியாதவர்களாகவும் இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவங்க மேல நீதி காட்டணும். ஒரு புனித நூல், ஒரு பர்டிகுலர் புனித நூல் என்ன சொல்றது, நம்மளுடைய கிறிஸ்தவத்துக்கு நம்மளுக்கு இந்த வேதாகமம் இருக்கிறது போல வேற ஒரு மதத்துக்கு ஒரு புனித நூல் என்ன சொல்லுதுன்னா, நீ ஏமாத்தி சம்பாரிச்சாலும் காணிக்க போட்டா உன்னை கடவுள் ஏத்துக்குவாரு அப்படின்ற மாதிரி ஒரு சொல் இருக்குது. நம்ம பைபிள் அப்படி சொல்ல. நீ கிறிஸ்டியன்ஸுக்கெல்லாம் சரியான வேலைக்கு வித்துரு, மற்றவங்களுக்கு நீ எந்த வேலைக்கு வேணா வித்துக்கோ அப்படின்ற மாதிரி பாரபட்சம் பாக்குற புத்தகம் நம்ம புத்தகம் இல்லை. நீதின்றது இதுல எல்லா டைமுமே நீதின்னு தான் இருக்குது, எல்லாருக்குமே நீதி காட்டணும் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நீதி வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மத்தியில மாத்திரம் இல்லாம எல்லாருக்குமே இந்த நீதியை நீங்க காட்டணும் அப்படின்றது சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்கள். அதுவும் எந்த மாதிரியான ஆயத்தம் தெரியுங்களா? இது நம்ம போய் மற்றவர் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களையும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமா, அவரோட வருகைக்கு ஆயத்தமா வச்சுக்கிற ஷூஸ் நம்ம போட்டுக்கணுமா. அப்போ இது முக்கியமான பாயிண்டா இருக்குது இல்ல. நம்ம போய் சுவிசேஷம் அறிவிக்கணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும், மற்றவர்களையும் தேவனுடைய வருகைக்காக நாம் தயார்படுத்த வேண்டும் என்று இந்த இடத்துல இதை ஒரு மூணாவது ஷீல்டா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. நாலாவது வாசிங்க, அடுத்த வாசிங்களேன். எஸ், விசுவாசம் என்னும் கேடகம். இந்த கேடகம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஷீல்டுன்னு சொல்லி, இந்த கையில பிடிச்சுப்பாங்க, இந்த கையில கத்தி, இந்த கையில அந்த கவசம் வச்சுப்பாங்க இல்லைங்களா. இந்த கவசம் அதுவும் எந்த சொல்றாருன்னா அக்கினி கவசமா, அக்கினி ஆஸ்திரம். அந்த அக்கினி ஆஸ்திரத்தை மேற்கொள்ளும்படியா உங்களோட விசுவாசம் இருக்கணுமா. விசுவாசம்ன்றது நம்மளுடைய அளவு நம்மளால நம்ம சொல்லவே முடியாது. வார்த்தையினால சொல்லி இவ்வளவு எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. எவ்வளவு பேர் நம்ம சர்ச்சில் கேன்சர் சர்வைவர்ஸ் இருக்கிறாங்க. மெடிசன் அவங்களை கியூர் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்களா? மருத்துவம் அவங்களை குணப்படுத்திச்சுன்னு நினைக்கிறீங்களா? விசுவாசம் தான் குணப்படுத்திச்சு. போன வருஷம் சிஸ்டர் கோகிலா சாட்சி சொன்னாங்க, இந்த வருஷம் ஃபுல்லா நான் செக்கப் கூட போல, ஆண்டவர் என்னை காப்பாத்தினார். அவங்களே தனியா ட்ரெயின்ல போயிட்டு கீமோ போட்டுன்னு வந்துருவாங்க, யாருமே பார்த்ததில்ல. ரேடியேஷன் தனியா போய் தனியா வந்துருவாங்க. ஏன்னா விசுவாசம் ஆண்டவர் மேல. ஆண்டவர் என்ன குணப்படுத்திடுவாரு. ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன். என் சிஸ்டர் மேரி எடுத்துங்க, யார் எடுத்துக்கிட்டாலுமே கேன்சர் சர்வீசஸ், டீனா சிஸ்டர், எவ்வளவு பேருக்கு இந்த சபையில என்ன மாதிரியான வியாதி, இதுக்கு மேல இவங்க பிழைக்க மாட்டாங்கன்ற ஒரு ரிப்போர்ட் டாக்டர் சொல்லியிருந்தாலும் விசுவாசம் காப்பாத்துச்சு. எல்லார் குடும்பத்திலும் ஒருத்தர் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி விசுவாசத்தினால பிழைச்சவங்க. அந்த அளவுக்கு விசுவாசம் நீங்க எல்லாருமே வச்சுக்கணும். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னா, இந்த விசுவாசம் ஆப்போசிட்ல இருந்து எதிரி எய்கிற எந்த அன்பா இருந்தாலும் அதை தடுக்கிற விசுவாசம். அவனால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுன்ற விசுவாசம். சாத்தான் நினைச்சாலும் என்ன வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்ற விசுவாசம். யார் நினைச்சாலும் நான் ஆண்டவர் மேல வச்சு நிக்கிற விசுவாசத்தை குறைக்க மாட்டேன்ற விசுவாசம். அவ்வளவு விசுவாசத்தை நீங்க வச்சுக்கணும். இது ஏன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஷீல்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட் பாருங்களேன். ரட்சண்யம் எனும் ஹெல்மெட், தலை சீராவை. இந்த ஹெல்மெட் வந்து பைக் ஓட்டும் போது யூஸ் பண்ற ஹெல்மெட் இல்ல, சண்டைக்கு போகும்போது யூஸ் பண்ற ஹெல்மெட். எதிரிங்க தலை மேல வெட்டினா கூட வெட்டு விழுக்கூடாதுன்ட்டு ரட்சிப்பு, ரட்சண்யம் என்னும்
தலைசில ஹெல்மெட், ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன். நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்ற அந்த நம்பிக்கைய நீங்க ஹெல்மெட்டா போட்டுக்கணுமா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு விசுவாசம் இருக்குது, நான் நீதி உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு வந்து ரைச்சியஸ்னஸ் என்னும் பிரஸ்ட் பிளேட், நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட நான் வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு ஷூ போட்டுன்னு இருக்கிறேன். இந்த 5 விஷயமும் உங்களை பாதுகாக்கிறதுக்கு கடைசி ஆண்டவரோட வார்த்தை தான் உங்களுடைய பட்டயமா இருக்குது. ஆனா நம்ம இயல்பு வாழ்க்கையில பார்த்தோம்னா நம்மளுடைய சேஃப்டியை விட நம்மளோட ஆயுதத்தை தான் பலப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்ற சஜஷன் என்ன தெரியுங்களா? 5 விஷயம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் அட்டாக் பண்றது. இந்த 6 லிஸ்ட் இருக்குது பாத்தீங்களா, 6 பார்த்துன்னு வந்தவங்களே, இதுல 5 நம்மளை பாதுகாக்கிறதுக்கு, 1 மாத்திரம் தான் திருப்பி அடிக்கிறது. ஆண்டவர் 5 விதத்துல அடிச்சுட்டு 1ல 1 பாதுகாத்துக்கோன்னு சொல்ல, 5 விதத்துல நம்மை பாதுகாத்து கொண்டு ஒரு விதத்துல அட்டாக் பண்ணும். அதுவும் எப்படி அட்டாக் பண்ணும்? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வசனத்தின் படிதான் இந்த பைபிளுக்கு சோடுன்னு பேர், பட்டயம்னு பேரு. இது பட்டயம், நம்ம எல்லார்கிட்டயும் பட்டயம் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன், யுத்தத்துக்கு போறவங்க கத்தி இல்லாம வந்தா அவங்களால கெலிக்க முடியுமா? எத்தனை பேர் சர்ச்சுக்கு இன்னைக்கு பைபிள் எத்தனை வராது வந்துக்கிறீங்க? என் போன்லயே பைபிள் இருக்குது அப்படின்றீங்களா? போன்ல எல்லாமே இருக்குது. சர்ச்ல போன் நோண்டுறவங்க பைபிள் தான் பார்த்துன்னு எப்படி தெரியும்? ஐயா வேற ஒரே பேசேஜ் சொல்லி பழகிட்டாரா, இவங்க ஸ்க்ரோல் பண்ணேங்கிறாங்க முடிவு வரலாம். அப்ப என்னதான் பாக்குறாங்க தெரியல. எத்தனை பேர் யுத்தத்துக்கு பட்டம் இல்லாம போவோம்? ஆனா நம்ம எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில பட்டம் இல்லாம இருக்கிறோம்? எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம்? சபை பைபிள் கொண்டு வரதை விட்டுருங்க, டெய்லி எத்தனை பேர் வாசிக்காம இருக்கிறோம்? வாசிக்கிறத விட்டுருங்க, எத்தனை பேர் வாசிச்சு அதை அப்படியே மறந்துடுறவங்க இருக்கிறோம்? அதை பின்பற்றாதவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த ஆயுதம் என் வாழ்க்கையில எனக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ன்றதுனால இதை நான் டெய்லி செய்யணும். உங்களுக்கு உதாரணம் கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 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 பிடிச்ச ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டுட்டோம்னா அதை மறுபடியும் சாப்பிடாம விட்டுருவோமா? அடிக்கடி அதை சாப்பிடுவோம் இல்லைங்களா? படிச்ச வசனமா இருந்தாலும் அதை மறுபடியும் படிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்குது. தேவ வசனத்தை டெய்லி வாசிக்கிறது தான் நம்மளோட ஆயுதமாவே இருக்குது. தட் இஸ் ஆர் வெப்பன். அது அந்த ஆயுதம் இல்லாம இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கிற சாத்தான நம்மளால மேற்கொள்ள முடியாது. இவ்வளவு பிரச்சனை தருகிற சாத்தான நம்மளால மேற்கொள்ள முடியாது. இந்த பைபிள் வாசிக்கிறதுன்றது நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டா மாறிடணும். இது இல்லாம நான் செய்ய மாட்டேன். எந்த அளவுக்குன்னா, நம்ம நிறைய நேரத்துல வந்து உடம்புல பலவீனம் இருக்கும் போது, இல்ல அதிகமா வேலை இருந்து சோர்வா இருக்கும் போது, ஜபத்துக்கு ஆண்டவரே நான் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. ஆண்டவரே நான் நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவரே நான் நாளைக்கு நான் பைபிள் படிச்சுக்கிறேன்ட்டு ஒரு குட்டி ஜெபம் பண்றீங்க பாருங்க. உங்களோட பின்மாற்றத்துக்கு முதல் படி அதுதானா. 100 பாஸ்டர்களுக்கு மேல இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. பின்மாற்றத்துல போறதுக்கு முதல் படி எது தெரியுங்களா? நாளைக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நாளைக்கு பைபிள் படிச்சுக்கிறேன், நம்மளே ஒரு சாக்கு சொல்றோம் பாருங்க, அதானா. அப்ப பைபிள் வாசிக்கிறதும் ப்ரேயர் பண்றதும் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியா இருக்குது. எப்படி நம்ம காத்தால எந்திரிச்ச உடனே முகம் கழுவி டாய்லெட் எல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோமோ, அது ஒரு பகுதியா மாறுது பாருங்க. லஞ்சு செய்யணுன்றது ஒரு பகுதி, டின்னர் செய்யணுன்றது இந்த சமையல் வேலை. அதே மாதிரி சகோதரருக்கு வேலைக்கு போகணும், வேலையில இதெல்லாம் செய்யணுன்ற ஒரு பார்ட் கம்பல்சரியா அதை செய்யணும்னு இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில பைபிள் வாசிக்கிறதும் ப்ரேயர் பண்றதும் கம்பல்சரியா இருக்கணும். இது வெறும் பாஸ்டர் மாத்திரம், ஊழியத்துல இருக்கிறவங்க மாத்திரம் செய்யணும்னு எங்கேயுமே பைபிள்ல இல்லை. எல்லாருமே செய்யணும்னு பைபிள்ல இருக்குது. அதுவும் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை வந்து ரொம்ப முக்கியமா சொல்றாரு. நமக்கு இருக்கிற ஆயுதமே அதுதான், நம்மளுடைய வெப்பனே அதுதான். இந்த வெப்பன் இல்லாம நம்மளால வந்து வார்ஃபீல்டுக்கு போக முடியாது, வார் ஃப்ரண்ட்டுக்கு போக முடியாது. போர்க்காலத்துக்கு வெப்பன் ஆயுதம் இல்லாம நம்ம போனோம்னா கண்டிப்பா வீழ்ச்சி அடைஞ்சிரும். பிசாசுக்கு நம்மளோட பைபிள் அதிகமா தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இந்த சர்ச்ல இந்த ரூம்ல எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம், நம்மளுக்கு எல்லாம் எவ்வளவு பைபிள் நாலேஜ் கூட அதோட ஒரு 100 மடங்கு அவனுக்கு அதிகமா தெரியும். நம்ம எதிரிக்கு நம்ம வெப்பன் அதிகமா இருக்குதுன்னும் போது அப்ப நம்ம வெப்பன் எப்படி இருக்கணும்? நம்ம கிட்ட இருக்கிற ஆயுதம் எதிரி கிட்ட இருக்கிற ஆயுதம் நம்மளை விட, நம்ம ஆயுதத்தை விட பலமான ஆயுதமா இருந்தா நம்ம கண்டிப்பா அவங்க கிட்ட தோத்துருவோம் இல்லையா? அவனுக்கு பைபிள் தெரியுதே, நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்ப தெரியணுன்றது அவசியமா இருக்கிறதுனால தினமும் வாசிக்கணும் இல்லையா? தினமும் ஜெபம் பண்ணணும் இல்லையா? இப்ப வாசிங்க 18ஆம் வசனத்தை.
ஓகே, இதை பத்தி ஃபுல்லாவே ஜெபத்தை பத்தி இந்த 18ஆம் வசனத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மளுக்கு சொல்றார். நீங்க வேண்டுதல் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எதுக்காக ஜெபம் பண்ணணும்? உங்களுக்கு கூடவே இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆண்டவரோட ஊழியத்தை இந்த வகையான போராட்டத்தோட என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, மத்தவங்களுக்கு போயிட்டு அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சு நிற்கிறாங்க. அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இந்த போராட்டத்துல நீங்க இருக்கிறீங்க பாருங்க, அதுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய நேரத்துல நான் சரியானதே செய்யறேன், ஆண்டவர் சொல்றதே தான் நான் செய்யறேன், ஆனா இருந்தாலும் என் வாழ்க்கையில பிரச்சனை குறையிலையே, என் கடன் பிரச்சனை தீரலையே, என் வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம் திருப்பி திருப்பி வந்துனே இருக்குது, பலவீனம் திருப்பி திருப்பி வந்துனே இருக்குது, நான் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வே வரலையே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வைங்களேன், நான் உங்களுக்கு சொல்றது இந்த இந்த பகுதியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த சர்வாயுதத்தை அணிந்து கொண்டு டெய்லி ஜெபம் பண்றவங்களா நீங்க இருங்க. இது இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் இங்கவே இருக்குது. இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், ஆவிக்குரிய இந்த போராட்டத்துல உங்களால கண்டிப்பா வெற்றி காண முடியும். ஆவிக்குரிய போராட்டத்துல கண்டிப்பா வெற்றி வேணும்னா இதை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். இதை நீங்க கம்பல்சரி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட ஆவிக்குரிய ஜீவியத்துல எப்பவுமே வெற்றி கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஆண்டவரே இதை சொல்றார். இதை நீங்க தரித்துக்கிட்டீங்கன்னா உங்களோட என்ன இருக்கும், அந்த ஆயுதம் இருக்கிறதுனால உங்களுக்குள்ள இருக்கிற பலன் அதிகமா இருக்கும். 19ஆம் வசனத்தை வாசிங்க. அடுத்த வருஷம் ஆமேன். இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியா முடிக்கிறப்ப என்ன சொல்றாருன்னா, நான் பாருங்க இவ்வளவு நான் விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இதை நான் சொன்னதுக்காகவே என்ன ஜெயில போட்டாங்க. நான் முதல் கிளாஸ்லயே நான் சொன்னேன், அப்போஸ்தலனாகிய பவுல வந்து வெவ்வேறு விதமான ஜெயில போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் வீட்லயே அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் என்ன பண்ணாரு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கெல்லாம் பைபிள் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சார். நீ இப்படி பண்றியான்னு சொல்லி அவர் எடுத்துன்னு போயிட்டு பணக்காரங்க ஜெயில போட்டாங்க. ஏன்னா அவர் பெரிய கோடீஸ்வரன், அவரோட சொத்து 50,000 கோடியாம். அப்போஸ்தலனாகிய பவுலனோட சொத்து 50,000 கோடியாம். ஊழியத்துக்கு வந்து எல்லாத்தையும் விட்டு அப்படியே வந்துட்டுக்காரு. அதிகாரத்துல எந்த அளவுக்கு நான் கிறிஸ்தவர்களை வந்து வீட்டுல இருந்து வெளியே கூப்பிட்டு வெட்டி கொன்னாலும் இவர் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளவு அதிகாரத்துல இருந்தவர் இவர். அது எல்லாத்தையும் விட்டு ஊழியத்துக்கு வந்தவர் இவர். இவர் என்ன பண்ணாங்க, ஜெயில பணக்காரங்களுக்குள்ள ஜெயில போட்டாங்களா, பணக்காரங்களுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லி அவங்களையும் வந்து ரட்சிப்புகள் நடத்திட்டார். இதை ஜெயிலர் பார்த்து என்ன பண்ணா, இவரை பணக்காரங்களுக்குள்ள ஜெயில போடக்கூடாது, இவரை வந்து பிக் பாக்கெட்டு இந்த சின்ன சின்ன திருடு பண்றவங்க ஜெயில போடணும்ட்டு சின்ன ஜெயில போட்டாங்க. அந்த ஜெயில ரட்சிப்புகள் நடத்திட்டு இருக்காரு. கடைசி அப்போஸ்தலனாகிய பவுல் மரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை வண்டி சொல்லி நான் வந்து நிறைவு செய்ய விரும்புறேன். அவர் வந்து ஒரு கிணறு மாதிரியான ஒரு ஜெயில போட்டாங்க. அது எப்படி சொல்றது, இருட்டா இருக்கும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை மாத்திரம்தான் சாப்பாடு, அவங்களுக்கு டாய்லெட்டுன்னு செப்பரேட்டா கிடையாது, ஃபுல்லா இருட்டா இருக்கிறதுனால எது டாய்லெட் எது சாப்பாடுன்னு கூட தெரியாது. அவங்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு ஆள் தங்குற அளவுக்கு, ஒரு ஆள் படுத்துக்கிற அளவுக்கு தான் அந்த இடம் இருக்கும். அங்கேயே அவங்க உச்சா காக்கா போகணும், அங்கவே சாப்பிடணும். இதுதான் அவருடைய கடைசி நிலைமை. அவர் செத்துட்டு 2 நாளைக்கு அப்புறம் தான் அவர் செத்துட்டாருன்றதே தெரிஞ்சிச்சான். அந்த நாத்தம் வீசினதுக்கு அப்புறமா தான் அப்போஸ்தலனாகிய பவுல் செத்துட்டாருன்றதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான். பைபிள்ல 13 புக்கு எழுதுனவர் எப்படி செத்தாருன்ட்டு யாருக்கும் தெரியாத அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த உலகத்துல எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் எனக்கு இருந்தோம், கிறிஸ்துவை அறிகின்ற தாகத்தினால் எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். இதை நான் வருத்தத்தோட இழக்கல, சந்தோஷமா எடுத்துக்கினேன். யோசிச்சு பாருங்க, இது ஒரு சாதாரண மனுஷன் எனக்கு எல்லாத்தையும் விட ஏசப்பா முக்கியம்னு சொன்னா அது ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, இவர்கிட்ட எழுகிறதுக்கு எல்லாமே இருந்துச்சு. 50,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்ல, 50,000 கோடி மதிப்பு சொத்து இருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரோட ஊழியத்துக்காக ஜெயிலுக்கு போனார். நம்மளாம் கூட ஜெயிலுக்கு போயிடலாமா? இல்ல, அப்படி சொல்ல. எல்லா சொத்துகள் இருந்தோம், அது எல்லாத்தையும் விட ஆண்டவரை அறிகின்ற தாகம் அவருக்கு பெருசா இருந்துச்சு. அப்படி அவர் இருந்ததுனாலதான் இன்னைக்கும் பாருங்க அவர் எழுதின இந்த புத்தகங்களை நம்ம தியானிச்சுன்னு இருக்கிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்காக இது எல்லாமே நம்மளுக்கு உபயோகமா இருக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு யோசிச்சோம்னா, நம்மளுடைய சொத்து பத்துகளை பார்க்கலாம், நம்மளுடைய ஐஸ்வர்யங்களை பார்க்கலாம், ஆண்டவரை அறிகின்ற தாகம் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும். இது நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கினாலும் இது ரொம்ப உண்மை. ஆண்டவரை அறிகின்ற தாகம் இருக்குது பாருங்க, ஆண்டவருக்குள்ள நான் என்ன வளர்த்துக்கணும்ன்ற தாகம் இருக்குது பாருங்க, அதை அதிகரிச்சுக்கணும்னு நான் உங்களுக்கு வந்து சஜஷன் கொடுக்குறேன். கடைசியா 23ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென்.
இது அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த லெட்டர் எழுதினாலும் இதை சொல்லி தான் முடிப்பாரு. பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் நமக்கு எல்லாருக்குமே கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி தான் அவருடைய சல்யூட்டேஷன், அவருடைய வேர்ட் ஆஃப் கிரீட்டிங்ஸ், அவருடைய முடிவுரை இப்படிதான் இருக்கும். அதையே நான் உங்களுக்கும் சொல்லி நான் இந்த புத்தகத்தை வந்து நிறைய செய்ய விரும்புகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவினாலும் பரிசுத்தாவியான எனப்படும் தேவனாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த கிருபையும் சமாதானமும் எப்பயுமே நிலைத்திருக்கணும்னா கிறிஸ்துவனுடைய சர்வாயுதத்தை தனித்துக் கொள்ளுங்க. இந்த ஆர்மர் ஆஃப் காடை நீங்க போட்டுக்கோங்க. இந்த வெப்பன் ஆஃப் காடை டெய்லி வாசிங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ற ஜபத்துக்கான பதில் டிலே ஆனாலும் ஆண்டவர் அதை பெரிய அற்புதமா வந்து உங்களோட வாழ்க்கையில நிகழ்த்துவார். ஒரே வாக்கியத்தை சொல்லி நான் வந்து நிறைவு செய்ய விரும்புறேன். ஆபிரகாமனோட வாழ்க்கையில அவருக்கு குழந்தை பிறக்கும்போது 100 வயசு, அவங்களோட மனைவிக்கு 90 வயசு. அவங்களுக்கு ஒருவேளை 30 வயசுல குழந்தை பிறந்துச்சுன்னா அதெல்லாம் அற்புதம்லாம் கிடையாது, நேச்சுரலான விஷயம். 40 வயசுல குழந்தை பிறந்தா சாதாரண விஷயம். 50 வயசுல குழந்தை கொஞ்சம் சின்ன அற்புதம். ஆனா அவங்களுக்கு 90 வயசுல பிறந்துச்சு. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பதில டிலே பண்றாருன்னா அந்த அந்த அது வந்து பெரிய அற்புதமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். பதில் டிலே ஆச்சுன்னா அது பெரிய அற்புதம். உடனே கிடைச்சிச்சுன்னா சாதாரண விஷயம். என் வாழ்க்கையில ஒரு பலவீனம், அந்த பலவீனம் உடனே போயிடுச்சுன்னா சாதாரண விஷயம். நான் நாளைக்கு சாவ போறேன்னா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதம் கொடுத்தாருன்னா, இன்னைக்கு உயிர் திருப்பி கொடுத்தாருன்னா பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி பெரிய அற்புதங்களை நீங்க காணணும்னா டெய்லி இடைவிடாமல் ஜபிக்கிறவங்களா இருக்கு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணமாக நல்ல தெய்வம், இந்த காலை வெல்லும் சமயத்தில் வந்திருக்கிறோம். இன்று இடை